வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட், ஆட்டோமேட்டிக் இன்வெர்ட்டர், யூபிஎஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். லாஸ்ட் டைம் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஒரு யூனிட் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கு உங்களுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சாக்கெட் இருக்கும், 4 சுவிட்ச் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாடுலர் சுவிட்ச். உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம ஒரு சேசிஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பாக்ஸில். இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர், இங்கே ஒரு இண்டிகேட்டர், இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேங்களா? இது சரி. சர்க்கியூட்டுக்குள்ளே என்ன இருக்கும் மேலே இந்த பாக்ஸில் பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் பேனல். இது வந்து பேக் சைடு. இது ஒயரிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து இன்வெர்ட்டர் போர்டு, உங்களுக்கே தெரியும். இந்த இன்வெர்ட்டர் போர்டு ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபையர், ஒரு ரிலே. ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட்டு தான். ஓகேங்களா? இது இப்போ இது எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இதில் இது 2 குரோகலல் கிளிப் இருக்குது. இது வந்து 2 பேட்டரி கொடுக்கறதுக்காக. பேட்டரி கொடுத்தா போதும், இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்? கரண்ட் இல்லாத போது இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடிப்படை என்ன இருக்குது? ரிலேவை தான் இந்த இடத்துல மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பார்க்கலாமா? இதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்த சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட் பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கேன். யாராவது நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். மெயின் வந்து ரிலே கனெக்ஷன் பாருங்கள். ஆட்டோ கட் ஆஃப், இதான் ஒரு பிளாக் டயக்ராம். இதில் பாருங்கள், இதான் ரிலேவோட கனெக்ஷன். இது ஏபி, இது 2 வந்து காயில், இது வந்து போல், இது வந்து வே. ஓகே, பேட்டரியோடைய ஒரு பின் மைனஸ், இது வந்து காமன் மைனஸ். ஓகே, இந்த பேட்டரியோட ப்ளஸ் வந்து இந்த போலில் வந்து நிற்கிது. இந்த போல் எந்த வேவோட கனெக்ட் ஆகுதோ அந்த எல்இடி வந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். எல்இடியோட கேத்தோடு என்ன பண்ணியிருக்கு? கிரவுண்டில் கொடுத்துருக்கு. லோடு ரெசிஸ்டன்ஸாக லிமிட்டிங்காக 2.2K கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது இந்த போல் நார்மலி க்ளோஸ்னால் இது இதோட கனெக்ட் ஆகிட்டுருக்கும். அப்படின்னு என்னாட்டும் உங்களுக்கு நார்மலி இந்த எப்போ ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்க ரிலே பண்ணணும். கரண்ட் இல்லாத பொழுது இந்த பொசிஷன், இப்போ படத்தில் பார்த்துருக்கீங்களா, இந்த பொசிஷன் இருக்கும். இந்த பொசிஷன் இருக்கும் கரண்ட்டு இல்லாத போது. கரண்ட் இல்லாத போது இந்த பொசிஷனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? பேட்டரியிலேருந்து வர்றது என்ன ஆகும்? உங்களுக்கு நேராக இந்த இன்வெர்ட்டருக்கு போய் இன்னும் இன்வெர்ட்டரில் இருக்கிற லோடெல்லாம் ஒர்க் பண்ணும். ஓகே, அப்போது நம்ம இந்த ரிலே பொசிஷனை எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன நடந்துக்குன்னா, இங்கே ஒரு ப்ளூ எல்இடி, கிரீன் எல்இடி இருக்குது. இந்த ப்ளூ எல்இடி எரிஞ்சிச்சுன்னா இந்த போல் இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் இல்லாத பொழுது என்ன இருக்கும்போது எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ பவர் ஆன் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த ரிலேவோட பொசிஷன் மேலே போயிடும். பவர் ஆனும் போது இன்வெர்ட்டர் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இண்டிகேட்டர் ப்ளூ எரியும், அவ்வளோதான். லாஸ்ட் கிளாஸில் வேணால் ஒரு டயோடு கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள் சார்ஜிங். கரண்ட் இல்லாத போது இந்த போல் இதோட கனெக்ட் ஆகும். இப்போ தான் இன்வெர்ட்டர் வேலை செய்யணும். இன்வெர்ட்டருக்கு சப்ளை பேட்டரியிலேருந்து வரும், ஸோ ஒர்க் பண்ணும். ஓகேவா? சர்க்கியூட் இப்போ பாருங்களேன், சர்க்கியூட்டில் இருக்குது. நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மெயின்ஸ் கார்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு மெயின்ஸ் கார்டை ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், லைட் எரியுது. இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர், ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு எரிஞ்சிட்ருக்கு. ஓகேவா? இப்போது பேட்டரி கொடுக்கலாம். இங்கே மைனஸ், பேட்டரி இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்தா இதில் வோல்ட் வருதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள், உங்களுக்கு இந்த மல்டிமீட்டரில் இப்போ ஏசி சாக்கெட் இதை ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வோல்ட் வரணும். எவ்வளோ வோல்ட் வரணும்? ஏன்னா இதில் இன்வெர்ட்டர் போர்டில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அவுட்புட்டில் 4 டயோடு கொடுத்துருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல 4 டயோடு இருக்குது.
இருக்கா? இருக்குது. இந்த 4 டயோடு இதில் 230 வோல்ட் ஏசியை டிசியாக பண்ணி வெளியே வரும். இதனால் எல்இடி பல்ப் எரியும், எந்த பிரச்சனை கிடையாது. எல்இடி பல்பு போத் ஏசி அண்டு டிசி ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 7 வாட்ஸ் அல்லது 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேனு, மிக்சி இந்த மாதிரி எந்த காயில் இண்டக்டன்ஸ் லோடு எதுவுமே கொடுக்க வேண்டாம். எல்இடி பல்ப் லோடு மட்டும் இதில் கொடுக்கலாம். ஸோ மீட்டர் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், மைனஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு நிமிஷம். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். 280 வோல்ட் வித்தவுட் லோடு. அடுத்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். வோல்ட் வருது. 250 வோல்ட் வித்தவுட் லோடில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போது வந்து ஒரு இப்போ பல்பு லோடு கொடுக்குறேன். ஓகே, இப்போது இன்வெர்ட்டர் இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணுது. கிரீன் எல்இடி எரிஞ்சிட்ருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பல்ப் எரியுது. ஆஃப் பண்ணிடுறேன். அனதர் ஒன். இது 3வது பல்ப் எரியுது. 3வது. இப்போது ஆஃப் பண்ணிடுறேன். 4th ஒன். இது ஒரு லூஸ்லி ஹெல்டாக இருக்குது. ஓகே, சரி. 3 மட்டும் ஒன்று எரியும். 1 2 3 எரியும். 4வது இந்த இடத்துல கனெக்ஷன் சரியில்லை. ஓகே, ஒருவேளை லோடு ப்ராப்ளம் இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், ஒர்க் பண்ணது. அவுட்புட் வருது. அந்த ஹோல்டர் மட்டும் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ 3 இருக்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ண முடியும். பல்ப் உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா? ஓகே, ஏன்னா அந்த கேமராவுக்குள்ளே பல்ப் உங்களுக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகே, நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். வித்தவுட் பேட்டரி இந்த யூனிட் வேணும்னா இதனுடைய காஸ்ட் வந்து 1200 வருது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை அசம்பிள் பண்ணி ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் சிவியராக ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 12 வோல்ட் தானே, பேட்ரி தானே அப்படின்னு இருக்க வேண்டாம். இதில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிட்றேன். இப்போ வந்து பாருங்கள், எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ரெட்டு அண்டு க்ரீன் ரெண்டுமே எரிஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து கரண்ட்டு ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது பொறுத்து. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு நான் கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறேன். இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும். 4 பல்ப் லோடு ஒர்க் பண்ணும். ஒரு பல்போட ஹோல்டர் சரியாக இல்லை, அதனால் ஒன்று எரியலை. அவுட்புட் வோல்ட்டு 4 சாக்கெட்லேயுமே அவுட்புட் வருது. வித்தவுட் லோடில் 285 வோல்ட் வருது. வித் லோடு வரும்போது 220 to 230 வோல்ட் வரும். ஓகேங்களா? இது ஒர்க்கிங் பண்ணுறது ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கேர்ஃபுல்லாக பேரண்ட்ஸ் கைடோடு பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டு. இல்லைனா அசம்பிள் பண்ண வேண்டாம். ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அசம்பிள் பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ண முடியும். தேவைப்பட்டால் என்னுடைய காஸ்ட் சொல்லுங்கள். 1250 ரூபா இது காஸ்ட் ஆகுது. வித்து கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு வந்து சேரும். வித்தவுட் பேட்டரி, வித்தவுட் லோடு பல்ப். ஓகேவா? இந்த மாடுலர் சுவிட்சோட இந்த பாக்ஸோடு வரும் உங்களுக்கு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்லாம் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.